அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆப்டிடியூடுக்கு நம்ம வந்து ஒரு 7 கிளாஸஸ் வந்து இந்த சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதை பற்றின ஒரு விளக்கங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 7 கிளாஸஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு சில முக்கியமான சம்ஸை தேர்ந்தெடுத்து இந்த 7 கிளாஸில் நாங்கள் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அந்த சம்ஸ்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான சம்ஸ் வந்து உங்களோட குரூப் 4 எக்ஸாம்ஸில் ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கிளாஸஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு இந்த ஆப்டிடியூட் வந்து இந்த குறுகிய காலத்தில் நம்மளால் கிராக் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். மிச்ச சப்ஜெக்ட்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா வாஸ்ட் சிலபஸ். இந்த ஆப்டிடியூட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 டாபிக் கிட்ட வந்து உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லையும் அண்ட் ரீசனிங்கில் ஒரு 10 டாபிக். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு 25க்கு 25 உங்களால் எடுக்க முடியுங்க. நீங்கள் கேட்கலாம், சிலபஸில் கம்மியாக தானே இருக்குது டாபிக்ஸு, நீங்கள் எப்படி அதிகமான டாபிக் தரீங்க அப்படின்னு. பட் நம்பர் சிஸ்டம், ஆவரேஜ், ஏஜ் இது மாதிரியான டாபிக்ஸ்லாம் உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. கேள்விகள் இந்த டாப்பிக்லேருந்தும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நான் அதனால தான் அதை சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆப்டிடியூடுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் ஒரு முக்கியமான சோர்ஸ். 2016லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய அந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி ஆப்டிடியூட்லேருந்து கண்டிப்பாக 25 கேள்விகள் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்கங்க. அந்த 25 கேள்வியையும் நீங்கள் அந்த டைட்டில்ஸுக்கு கீழே நீங்கள் குரூப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படின்னா அந்த டைட்டில் அந்த டாபிக் கீழே எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க, அந்த கேள்விகளுடைய தரம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் குரூப் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும், இந்த ஆப்டிடியூடுன்றது 10வது லெவல் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கு கேள்விகள் வந்து இடம்பெற்றிருக்கும். அதனால் கண்டிப்பாக ஈஸியாக தான் ஆப்டிடியூட் செக்ஷன் வந்து இருக்கும். ஈஸியாக உங்களால் 25/25 எடுக்க முடியும். 2018 நடந்த குரூப் 4ல் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸாக இருந்துச்சு. அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். அது வந்து ஆப்டிடியூட் கொஷின் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு அந்த இயரில் 2018 நடந்த குரூப் 4ல். அதை நீங்கள் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கிங்க. எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக இருந்துச்சு. அதாவது புரிதலை சோதிக்கிற மாதிரி இருந்துச்சு கேள்விகள். அது வந்து எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஸ்கூல் புக் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் புக்கில் நோட்ஸில் அண்டர் நோட்ஸ் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸை உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்டிடியூடுக்கான சோர்ஸ்னால் முக்கியமான சோர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான். செகண்ட் வந்து சமச்சீர் கல்வி புக்ஸ் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வி புக்கு. அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் உங்களுக்கு இந்த ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும். இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்கலாங்க. நம்பர் சிஸ்டம், எல்சிஎம் ஹெச்சிஎஃப், சிம்பிளிஃபிகேஷன், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, ரீசனிங், இந்த மாதிரி வந்து நான் நிறையா டாபிக் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதில் நம்பர் சிஸ்டம்லாம் உங்களுக்கு சிலபஸில் இல்லை. டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸு சிலபஸில் இல்லை. ஆவரேஜ், ஏஜ் இதெல்லாம் சிலபஸில் இல்லை. அப்படின்னா அதை விட்டுறணும்னு அர்த்தம் இல்லை. அதையுமே நீங்கள் கவர் பண்ணணும். 1-2 கேள்விகள் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு கேள்வி கூட குரூப் 4ல் உங்களோட ரேங்கிங்கை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஒரு கேள்வி நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1000கணக்கான ஆஸ்பிரன்ஸுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நிற்பீங்க. அதனால தான் சின்ன சின்ன ஏரியாவையும் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் இதை திரும்ப சொல்கிறேன். இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக கவர் பண்ணிங்க. இதெல்லாம் எங்கேருந்து கவர் பண்ணுறதுனா ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அண்ட் சமச்சீர் கல்வி புக்ஸ் தான். அதை எங்கே நீங்கள் கவர் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த பேஜில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 6th புக்கு, 7th புக்கு, 8th புக்கு, 9th புக்கு, 10th புக் இதெல்லாமே நியூ புக் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓல்டு புக்கை நீங்கள் பார்த்துட வேணாம். நியூ புக்கில் எந்த சாப்டர் நம்பர் கவர் பண்ணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், செகண்ட் இதை நீங்கள் பார்த்துட்டு என் வீடியோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 6லேருந்து ஒரு 7 வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் இந்த சேனலில். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்து அதில் சொல்லப்பட்டிருக்க நான் வந்து நார்மல் மெத்தட், அதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி போடக்கூடிய மெத்தடும் நான் சொல்லி தருவேன். தென் ஷார்ட்கட் மெத்தடும் நான் சொல்லி தருவேன். அதை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே ஆப்டிடியூடில் ஈஸியாக 25/25 உங்களால் எடுக்க முடியும். சரிங்க, இப்போ இந்த ஆப்டிடியூடுக்கு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? டேபிள்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? டேபிள்ஸ் வந்து அப் டு 20 டேபிள் வரைக்கும் உங்களுக்கு வந்து 20th ஆர்டர் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1918 சார் என்ன, 1917 சார் என்ன, இந்த மாதிரி வந்து டேபிள்ஸை வந்து நீங்கள் மனப்பாடமாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஏன் இது மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆப்டிடியூட் சம்ஸை வந்து ஒருத்தர் 2 நிமிஷத்தில் சால்வ் பண்ணுறாரு அப்படின்னா உங்களால் அந்த சம்மை 30 செகண்ட்லேயே சால்வ் பண்ண முடியும். டேபிள்ஸும் நீங்கள் நல்லா நான் சொன்ன மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா அந்த 20th ஆர்டர் வரைக்கும் அப் டு 20th டேபிள் வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கணும். இதுதான் பேசிக். சரிங்களா? செகண்ட் வந்து ஆல்ஃபபெட்ஸ்.
ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆல்ஃபபெட்ஸ் வந்து உங்களுக்கு ஏறு வரிசை அசெண்டிங் ஆர்டர்லையும் தெரிஞ்சிருக்கணும், டிசெண்டிங் ஆர்டர் இசட் டு ஏலையும் உங்களுக்கு அந்த ஆல்ஃபபெட்ஸோட நம்பர் வித் ஆர்டினல் நம்பர்னா நம்பர். இப்போ ஏ அப்படின்னா 1, இசட்டுக்கு 26 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இசட்டுக்கு 1 அப் டு ஏ, இது வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் சொல்கிறேன். அந்த ஆர்டர்லையும் உங்களுக்கு அந்த ஆல்ஃபபெட்ஸோட நம்பர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. இது 2 தான் பேசிக் ரெக்குயர்மெண்ட்டு. ஏன்னா ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் ரீசனிங்கில் இருக்கும். அந்த டாபிக் வந்து இந்த ஆல்ஃபபெட்டோட நம்பரை பேஸ் பண்ணி தான் அந்த டாபிக் இருக்கும். இது 2யும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா 3வது அல்ஜிப்ராயிக் ஃபார்முலா, a plus b the whole square, a plus b the whole cube, a cube plus b cube, a square plus b square, a plus b into a minus b. இந்த மாதிரி வந்து ஒரு 10 ஃபார்முலா இருக்குது. அதோட அந்த ஃபார்முலா வித் அதுக்கான ஆன்சர் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எதுக்குன்னா சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த அல்ஜிப்ரா ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் வருது. சரிங்களா? இந்த 3யும் ப்ரீ ரெக்வசைட்டாக இதை நீங்கள் பட்டுன்னு படித்து முடிச்சுட்டு ஆப்டிடியூட் டாபிக்ஸ்குள்ளே நீங்கள் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே கரெக்டாக இருக்குங்க. நம்ம சேனலில் இன்னும் ஒரு 3 days கழித்து நான் அந்த வீடியோஸை ஒன்று ஒன்றா நான் அப்லோட் பண்ண ஆரம்பிப்பேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸாம் உங்களுக்கு போகிறதுக்குள்ளே நான் வந்து அந்த வீடியோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருப்பேன். டோட்டலாக 7 கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொரு கிளாஸும் அரை மணி நேரம் போகும். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட்டில் ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு 25 out of 25 தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். நான் சொன்ன இந்த மெத்தட்லாம் பின்பற்றினீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை மிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.